செம்மையா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு படம். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்குமா? சூப்பர். நல்லா இருக்குமா? படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குடா படம். சூப்பரா இருக்கு மேடம். நல்லா இருக்கு. படம் சூப்பர் மேடம். சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது. செம்மையா இருந்தது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார் எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நாங்க எப்பவுமே மேல மேல நல்லா வரணும் சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நல்லா இருந்தது. ஆக்சுவலா வந்து ஃபேமிலி படம் தான் இது. ஆக்சுவலா எல்லாருமே வந்து டைம் போறதே தெரியல. அதுல ரொம்ப போர் அடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சிருப்பாங்க. கண்டிப்பா நான் 10 out of 10 கொடுக்கலாம் மூவிக்கு. அவரோட ஆக்ஷன் சீன்ஸு, அவரோட எமோஷன்ஸ், சென்டிமெண்ட்ஸ், அந்த ரெண்டு பேருக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. நல்லா இருந்தது மூவி ஆக்சுவலாக. அப்படி இல்லைங்க, படமே வந்து நல்லா ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். எந்த ஒரு இது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நல்லா இருக்குது படம். சூப்பராக நல்லா நடிச்சிருக்காரு. இது ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் இல்லாமல் 3வது படம் மாதிரி தெரியல. நல்லா ரொம்ப நாளாக நடிக்கிற மாதிரி இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்குது. கேப்டன் வரும்போது பைக் இழுக்குது. படம் பார்க்குற ஒரு என்ஜாய்மெண்ட்டு எனக்கு கிடைக்குது. பழைய கேப்டன் படம் பார்த்த மாதிரியே இருக்குது. படத்தில் வந்து இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு ஃபைட் வருது, அது நல்லா இருக்கு. இன்ட்ரோலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டு வச்ச தங்க கூட சாங் வருது. அது அமேசிங், சான்ஸ்லெஸ், சூப்பராக இருக்கு. தேட்டரே ஃபுல்லாக ஒரே விசில் தான். அருமையாக இருந்தது படம். அதுலேயும் கிளைமேக்ஸில் வந்து ஒரு அவேர்னஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த நரபலி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு. ஐயோ, அது இமேஜினேஷன் பண்ணதை விட அந்த வீடியோ நல்லா இருக்கு. அந்த ஸ்க்ரீன் பிளே அருமையாக இருக்கு. அதுலேயும் அந்த ரமணா கேரக்டரில் வர்றது வேற லெவலில் இருக்கு படம். இல்ல, அவரை விட இவர் கொஞ்சம் அப்டேட் ஆயிட்டாரு. அவரோட ஸ்டைல் வேற, இவரோட ஸ்டைல் வேறன்ற மாதிரி சினிப்பில் இவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல கொண்டு வந்துட்டாரு. கண்டிப்பா ஃபீல் குட் மூவி எல்லாருமே வந்து பாருங்க. எல்லாருமே வந்து பாருங்க. வீக்கெண்ட் வந்து பாருங்க. ஃபேமிலியோட வந்து பாருங்க. அதுவும் சில்ட்ரன்ஸ்லாம் கூட்டு வந்து பாருங்க. படம் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். நல்லா என்ஜாய் பண்ணீங்க. நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. விஜயகாந்த் சார் வர சீன் வந்து எப்படி? சூப்பரா இருந்துச்சு. அவரு தான் நல்லா இருந்துச்சு. அவரு ஐயாவோட ஆக்டிங் எல்லாம் இன்னும் நிறைய அவர் வரணும். ஆனால் இவருக்கு போதும். இது நல்லா பண்ணியிருக்கிறாரு. அந்த அவர் வர சீன் எல்லாம் நல்லா இருக்கு. சந்தோஷமா அவரை பார்க்குறவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோதான். அவர் நல்லா இல்லை. அவங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாமே அவங்கவுங்க கொடுத்து பார்த்தா கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. அவர் சீன் நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காட்டிருக்கலாம். சும்மா ஒரு நிமிஷம் காட்டுக்கிறாங்க. நல்லா இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது எக்ஸ்பெக்ட் பண்ணல எவ்வளோ இது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லாவே இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் அதோட நல்லா இருந்தது. கண்டிப்பாக்கா ஒர்த் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு பர்சனல் ஆக்சுவலி நான் பெட் லவர் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் பெட் லவர்ஸ் நிறைய பேர் எல்லாரும் பார்க்கலாம். நல்லா இருந்தது படம். என்ன மாதிரி மெசேஜ்னா, பெட்டை ஒழுங்கா ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் பெட்டை வந்து பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறாங்க. ஸோ அதை வந்து பராமரிக்க தெரியல அவங்களுக்கு. ஸோ அதனால இவங்க வந்து இந்த பெட்டுனா இவங்க நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்க அப்படி சொல்லிட்டு இந்த படம் சொல்ல வருது. அந்த போர்ஷன் வேற லெவல். நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறது இப்போ ரொம்ப சந்தோஷம். அதேதான். அது எப்படி இருந்தா எப்படி ஆக்ட் பண்ணிருப்பாலோ அதே மாதிரிதான் செமையா இருந்தது படம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுத்து. ஆமா, ஆக்சுவலா 23 ரிலீஸ் ஆன மாதிரி இருந்தது. ஆக்சுவலா அதுதான் எப்பவுமே ஒரு நல்லவங்களுக்கு காலமே இல்லைன்ற மாதிரி சொல்லுவாங்களா, அதுதான் ஆக்சுவலா இப்போ நடந்தது. எப்படியோ கஷ்டப்பட்டு மூவியை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம சப்போர்ட் பண்ணி அவர் இன்னும் மேலே வரணும் அப்படின்றது எங்களோட இது. படத்துல வந்து விஜயகாந்த் சாரோட ஒரு சீன் வந்தது அப்படின்ற சொன்னாங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக எதிர்பார்க்காத சீன். ஆக்சுவலாக அதுதான் நாங்கள் கேப்டனை எதிர்பார்க்கவே இல்லை. கரெக்டாக அவரோட ஐ தான் வந்து ரொம்ப பவராகவே இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் இந்த ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக கோட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது யூஸ் பண்ணாங்க. பட் அதை விட அவரோட கண்ணை கரெக்டாக காமிக்கணும்னு சொல்லி அதை யூஸ் பண்ணி கரெக்டாக சூப்பராக கொண்டு போயிருந்தாங்க. நம்ம நிறைய படங்கள் விஜயகாந்த் சார் பார்த்துருப்போம். அப்படி பார்த்துட்டு ஹி இஸ் நோ மோர் வித் அஸ் அப்படின்றப்ப இப்படி ஒரு டெக்னாலஜி மூலியமாக அவர் பார்க்குறது ரொம்பவே, அதுதான் சொல்கிறேன். நான் அவரோட படத்தை இது வரைக்கும் பார்த்தது இல்லை தேட்டரில் போயிட்டு. ஏன்னா நான் அப்பெல்லாம் சின்ன பிள்ளையாக இருந்தேன். இப்போ அவரை நான் தேட்டரில் ஃபர்ஸ்ட் டைம் அவரை தேட்டரில் பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அவரோட ரிசம்பிளன்ஸ் ஏதாவது படத்தில் அவரோட பையன்கிட்ட அவரோட ஆக்சுவலாக அவரோட நடக்கிறது ஸ்டைல் எல்லாமே அவரை மாதிரியே தான் இருந்துச்சு டோட்டலாக. என்ன இவர் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பார். அவருமே ஹைட்டாக தான் இருப்பார். நேரில் நான் பார்த்துருக்கேன். அவரை ஹைட்டாக தான் இருப்பார். பட் அவருக்கு ஏற்ற மாதிரி அந்த சென்டிமெண்ட் சீன்ஸ், ஆக்ஷன்ஸ்லாம் அப்படியே அவங்க அப்பா மாதிரியே தான் இருந்துச்சு. அப்படியே பார்க்கும்போதே அவரை பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. வேற என்ன சீன் ரொம்ப கனெக்ட் ஆச்சு? எனக்கு என்ன சீன் கனெக்ட் ஆச்சுன்னா, அவர் யானை அடிச்சதுக்காக அவர் அடிப்பார். ஒரு ஆக்ஷன் சீன்ஸ் அதில் வரும். அதில் அந்த ஸ்லோமோவில் அந்த யானைக்கு கீழே இப்படி ஸ்லோமோவில் கொண்டு வருவாங்க. அந்த சீன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அது ஸ்லோமோவில் கொண்டு வரும்போது அந்த சீனுக்கும் அந்த பின்னாடி போகிற பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களும் வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஆமா, இவங்க ஆக்ஷன் சீன்ஸ்க்குலாம் எழுந்து தூங்கிட்டு தான் இருந்தாரு. ஆக்ஷன் சீன்ஸ்க்குலாம் எழுந்து உட்காந்து ஆக்ஷன் சீனை உட்காந்து பார்த்துட்டு இருந்தாரு. அந்த மாதிரி என்ஜாய் பண்ணாங்க. படம் பிடிச்சிருந்ததா?
எப்படி பிடிச்சிருந்தது? சூப்பரா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? கை யாரெல்லாம் காமிங்க. வந்துச்சா படத்துல? எப்படி சூப்பர் எப்படி இருந்துச்சு? சூப்பரா எப்படி இருந்துச்சு? யாரெல்லாம் வந்துச்சா படத்துல? ஆமா சொல்லு. எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. பிடிச்சதா உனக்கு? பிடிச்சதே சொல்லு. விஜயகாந்த் வராரு, படம் ஃபைட்லாம் நல்லா இருக்கு, கேப்டன் மாதிரியே பண்றாப்ல. கேப்டன் மாதிரியே பண்றாருன்ற ஆமா ஃபீல் இருக்கு. ஆமா நல்லா இருக்கு படம். கேப்டன் வர சீன் எப்படி இருந்தது படத்துல? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரசிகரா வந்து அவர் ரொம்ப நாள் கழிச்சு அவர் இல்லைனாலும் ஸ்க்ரீன்ல பாக்குற அந்த ஒரு இது எப்படி இருந்தது? அருமையா இருக்கு. அவர் இல்லைங்கிறத அந்த இது வந்தவொடனே பார்க்கறது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. ஃபைட்லாம் நல்லா பண்ணுறாப்புல, சூப்பராக இருக்குது. படம் பார்க்கலாம். யானெல்லாம் வந்து படத்துல இருக்குன்ற மாதிரி ஒரு இது இருந்தது. ஆமா. அந்த சீன்ஸ்லாம் எப்படி வந்து? யானெல்லாம் நல்லா இது பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. படம் நல்லா பண்ணிக்கிறாங்க, படம் நல்லா பார்க்கலாம். ஃபைட் சீன் ரொம்ப நல்லா ஃபைட் இருந்தது. சீக்வென்ஸ் ரொம்ப நல்லா அப்பா பார்த்த மாதிரிக்கே இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கு. விஜயகாந்த் சாரோட சீன்ஸ் வரும்போது எப்படி ஒரு ஃபீல் இருந்தது? அது சொல்ல முடியாது, அது எங்களுக்குள்ள ரொம்ப என்ஜாக்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருக்கு. ஆனாலுமே அவரை ஸ்க்ரீன்ல வந்து பார்க்கும்போது எப்படி ஒரு மொமெண்டா இருந்தது? ஏன்னா அவர் இப்போ நம்ம கூட இல்லைனாலும் இன்னும் அவர் இல்லாத ஒரு ஃபீலை இப்போ வந்து இந்த ஸ்க்ரீனில் பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அவரோட பையனோட படம் அப்படின்றத தாண்டி அவரோட ஆக்டிங் வந்து எந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த படத்துல? ஆக்டிங்கும் கொஞ்சம் வேணும், சார் அளவுக்கு இல்லை. ஃபைட் சீன் சார அளவுக்கு தான், அதை விட நல்லா தான் பண்ணியிருக்காரு. நாங்கள் சமூக பாண்டிய படம் ஏற்கனவே 2 படம் பார்த்துட்டேன். இது 3வது படம் பார்க்க வந்தேன். 2 படத்தை விட இதில் அவர் நல்லா தயாராகிட்டார், நல்ல முழு நடிகர் ஆகிட்டார். டைரக்டருக்கு தான் யூஸ் பண்ணணும் அவரை. அவர் வந்து பிரஸ் மீட்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருந்தாரு. ஸோ அந்த படத்தோட வெளிப்பாடு வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர் நடிப்பு ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. ஆனால் அவர் இன்னும் தயார் பண்ணணும், டைரக்டருக்கு தான் தயார் பண்ணணும். ஆமாம் ஆமாம் நல்ல நல்ல கேரக்டர். ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக அவர் ஃபுல்லாக நல்லா தயாராகிட்டார் நடிகரா. விஜயகாந்த் சார் வர சீன்ஸ் எப்படி இருக்கு படத்துல? அது நல்லா இருக்கு. நாங்கள் ரசிகர். நாங்கள் விஜயகாந்த் எப்படி பார்த்தாலும் நாங்கள் சந்தோஷப்படுவோம். நாங்கள் ரசிகர். நாங்கள் அவர் இப்போ நம்ம கூட இல்லைனாலும் இந்த மாதிரி படங்கள்ல பார்க்கும்போது எப்படி ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் அது நல்லா இருக்குது. இன்னும் பையன் வரணும். இவர் 3வது படம் நல்லா இருக்குது. அதை விட இன்னும் அவர் டைரக்டருக்கு தான் நல்லா யூஸ் பண்ணணும். அவர் தயாராகிட்டார், டைரக்டருக்கு தான் இன்னும் யூஸ் பண்ணணும் அவரை. ஃபைட் சீன் சூப்பராக இருந்தது. சொல்லுவாங்கல்ல, அப்பா 8 அடி பாய்ந்தா புள்ள 16 அடி பாயோன்னு, அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த அவரோட ஸ்டைலே இருந்தது. அவங்களோட ஹைப்ரோஸ்லாம் கேப்டனோட இதில் இருக்க மாதிரியே அந்த ஒரு இது கிடச்சதுனால ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசியாக அனிமலுக்கும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் எப்படி நம்ம ஒரு அஃபெக்ஷன் அவங்க மேலேயும் நம்ம ஒரு வாயிலா ஜீவன்றதையும் சொல்லியிருந்தாங்க. நரபலியை தடுக்கணும், லைக் கவு கடைசியாக இப்போ யானைன்ற அளவு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த நரபலி தப்புன்றதும் சில ஏரியாவில் இது மாதிரிலாம் நடந்ததும் சுட்டி காட்டி கொடுத்துருந்தாங்க. படம் ஃபுல்லாகவே சூப்பராக இருந்தது. விஜயகாந்த் சார் வர அந்த ஒரு மொமெண்ட் பயங்கரம். எங்களுக்கெல்லாம் அப்படியே கண்ணில் தண்ணி வராத குறை தான். அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்ட், அது மறக்கவே முடியாது. அதுவும் ரமணா ஸ்டைலில் வந்தாங்களா, ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த. இப்போ அவர் நம்ம கூட இல்லை அப்படின்னாலும் இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் மூலமா அவர் ரொம்ப இல்லை, அது ரொம்ப சந்தோஷம் வருது. ஏன்னா ரொம்ப ஏங்கிட்டோம், இல்லைன்றது அந்த ஃபீலே இல்லாத இந்த மாதிரி கொண்டு வர சொல்லலாம். அதில் அவரோட சாங் ஒன்று வருது இல்லையா, பொட்டு வச்சு தாங்க கூட, அதெல்லாம் அமேசிங், மறக்கவே முடியாது, நல்லா இருந்தது. ஒரு சாரோட ஃபேனா அவரோட பையனோட படம் பார்க்கும்போது சாரோட ரிசம்பிளன்ஸ் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ஆக்சுவலாக சொல்ல போனால் பாதிக்கு பாதி மேலே இப்போ இவங்களும் கொண்டு வந்துட்டாங்க. அவங்களோட ஃபீல் இல்லாத, அதான் சொல்கிற ஃபைட் சீனாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு ஹியூமன் கிட்டேயும் ஒரு அஃபெக்ஷனாக இருக்கிறது எப்படின்றதும், சேம் டைம் கேப்டனோட டைலாக்கும் வந்தது. சாப்பாடு தான் முக்கியம், முதல்ல சாப்பாடு சாப்பிடுங்கன்ற ஒரு இதையும் வந்ததுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல்ஃபில் ஓகே. படம்ல ஏதாவது ஸ்டோரி வைஸ் ஏதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணியிருக்கலாமோன்ற ஏதாவது ஒரு ஃபீல் இருந்தது? இல்லை, இப்போ இந்த வாட்டி நல்ல ஒரு மாற்றம் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேலே போக போக அவரோட படம் நிறைய பண்ண இன்னும் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். வேற என்ன படத்துல உங்களுக்கு பிடிச்சிருந்தது? அவர் அவர்கிட்ட காட்டுவாசிங்கிட்ட சண்டை போட்டது நல்லா இருந்தது. அந்த பூசாரியை இது பண்ணது நல்லா இருந்தது. எல்லாமே தைரியமாக போனார் பார்த்தியா. அவரை கொண்டு பின்னாடி வந்தாங்க பார்த்தியா லாஸ்ட்ல, அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. விஜயகாந்த் சார் படங்கள்லாம் பார்த்துட்டு இப்போ அவர் பையன் படம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? அவர் மாதிரியே நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. விஜயகாந்த் சாரோட சீன்ஸுமே வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. ஆமாம், நமக்கு நல்லா இருந்தது. எல்லாமே அவரை ரியலாக பார்த்த மாதிரியே இருக்குது. அவரை விஜயகாந்த் இன்னொரு வாட்டி பார்த்த மாதிரியே இருக்குது. அவரை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு.